இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம பிரெயினை ஏமாத்துறது எப்படி. ஸோ பேசிக்காகவே நம்ம பிரெயின் வந்து கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி தான் போகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, பட் எனக்கு போகிறதுக்கான ஒரு சோம்பேறித்தனம். ஏன் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும், அதாவது உடம்பு வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எனக்கு படுத்துக்கிட்டு நான் ஃபோன் பார்க்குறது எனக்கு பெருசாக வலி தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த பிரெயின் வந்து நீங்கள் மொபைல் பார்க்கும்போது, மொபைலில் இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயினில் வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து இந்த டோபமைன் ரிலீஸ் நடக்கும். இப்போ எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் அல்லது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னா வந்து எனக்கு அந்த டோபமைன் வந்து இதாகாது. ஸோ இந்த டோபமைன் ரிலீஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எது பண்ணனா நமக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு நல்ல ஒரு குட் பாத்தில் போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பெயின் கொடுக்க கொடுக்க, நம்ம உடம்புக்கு பெயின் கொடுக்க கொடுக்க, அது வந்து ஒரு அதோட க்ரோத்துங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த 6 மந்த்ஸில் எனக்கு டெய்லி வந்து நான் என்னோடய பிரெயினுக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து உனக்கு டோபமைன் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் கிடைக்கும். இப்போ இந்த டோபமைன் ரிலீஸை வந்து இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்குறதுல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான இதில் என்ஜாய் பண்ணுறதுல ஒரு சின்ன அளவான டோபமைன் வந்து ரிலீஸ் நடக்குது. ஸோ இந்த ரிலீஸ் மூலமாக வந்து அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னைக்கு நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அன்னைக்கு தான் வந்து டோபமைன் ரிலீஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பரானா நம்ம ஒரு சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல டோபமைன் ரிலீஸாக இருக்கும். மற்றபடி இந்த என்டர்டெயின்மெண்ட் யூஸ் பண்ணுற டோபமைன் எல்லாமே நமக்கு லைஃப்பில் நாளைக்கு ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர, அது வந்து நமக்கு எப்பயுமே நம்மளை ஹாப்பியாக இருக்க வச்சு. ஒரு 7 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரெயினை வந்து எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்விரான்மெண்ட், அதாவது இப்போ என்னோடய ரூமோட செட்டப் வந்து நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா, அந்த ரூமோட செட்டப்பை ஒரு மைனர் சேஞ்சஸ் நான் செஞ்சு கொஞ்சம் நான் மாற்றினேன் அப்படின்னா, எனக்கு வந்து என் பிரெயினுக்கு சொல்லும், ஓ நீ புது செட்டப்பில் இருக்க, நீ வந்து இப்போ தான் வந்து நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான மூமெண்ட் வந்து அங்கே தான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரூமில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடத்தி பாருங்கள், உங்கள் மைண்டுக்கு உடனே ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய க்ரோத்தை நோக்கின ஒரு செட்டப் சேஞ்சஸ். ஸோ எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸோ இல்லை வந்து ஏதாவது திங்ஸோ நான் வந்து என் ரூமில் வாங்கி நீட்டாக டேபிளில் அலைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் அதை பார்க்கும்போது எனக்கு மைண்டில் ஓடும், ஸோ நம்ம க்ரோத் லெவலை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்து சொந்த ஊர்லேயே படிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த சொந்த ஊரை விட்டு நான் வந்து வெளியூர் போகிறேன், படிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டுருக்கேன். ஸோ வெளியூர் போய் நான் அங்கே தங்கும்போது எனக்கு சொந்த என்விரான்மெண்ட், அதாவது நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருக்கிற என்விரான்மெண்ட் விட்டு நான் வெளியே வந்தேன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா நான் இருந்த இடம் வந்து கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஒரு க்ரோத் லெவலை நோக்கி போகும். ஸ்டார்ட் த அன்னெசரி. இந்த அன்னெசரி திங்ஸை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது? ஸோ எனக்கு ஒரு விஷயம் தேவை இல்லை அப்படின்னா அதில் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு என்னென்னலாம் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணும்போது எனக்கு அது தேவையில்லாத திங்ஸை வந்து நான் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மூலமாக தான் நம்ம வந்து தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதை நிறுத்த முடியும். 3வது, ஃபீட் த பெனிஃபிஷியல். ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம கரியர் க்ரோத்தோ இல்லை வந்து பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம எப்படி அடுத்தது போகலாம் அப்படிங்கிற ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கான ஃபீடு நீங்கள் கொடுக்கணும். ஃபீடுன்னா என்ன?
உணவளிக்கிறதுன்னு சொல்லலாம். பின்னாடி ஐடியில் ஒரு பெரிய ஜாபில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்து அதுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கோ இல்லை வந்து ஏஐ டெவலப்மெண்ட் பற்றியோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கான ஃபீட் கொடுக்க தான் அவுட்புட் வந்து பின்னாடி தெரியும் நமக்கு. 4th ஒன், டூ த ஒர்க். ஸோ டூ த ஒர்க்னா நம்ம பேசிக்காக வந்து ஒர்க் செய்யாததுக்கு 2 காரணம் தான். ஒன்று சோம்பேறி, இன்னொன்று வந்து நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இந்த 2 விஷயத்தில் தான் வந்து நம்ம ஒர்க்கை செய்கிறதில்ல. சோம்பேறிங்கிறது நம்மளாக வந்து கற்பனை பண்ணிக்கிறது தான். உங்களுடைய தாட்டை மாற்றிட்டீங்க, ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் தாட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒர்க்கை செய்ய முடியும். இன்னொன்று கோல் இல்லாதது. எனக்கான கோல் என்னங்கிறதே தெரில, என்னோடய லைஃபோட கோல் என்னங்கிறதே எனக்கு தெரில அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்றைக்குமே மூவ் ஆக முடியாது. ஏன்னா எனக்கு என்ன கோல்ங்கிறது தெரில, எதை நோக்கி போக போகிறேன்னு தெரில. அதாவது டெஸ்டினேஷனே இல்லாமல் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். 5th ஒன், ட்ரீம் பிக். ஸோ நான் எதை ஒன்று நினச்சாலும் அதை வந்து பெருசாக நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஇஓவாக நான் திங்க் பண்ணணும். ஏன்னா என்னோடய க்ரோத் லெவல் நீங்கள் எப்படி வந்து திங்க் பண்ணுறீங்களோ அது போல தான் உங்களோட க்ரோத்தும் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தமிழில் அழகாக ஒரு கோட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணத்தை எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகும். பிகாஸ் இப்போ நீங்கள் எம்ப்ளாயி மட்டும் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயி தான். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், நான் பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். பிகாஸ் உங்களுடைய க்ரோத் லெவலுக்கான இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்கும் போதே உங்களுடைய க்ரோத் வந்து க்ரோத்தோட ஹைட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்க முடியும். 6th ஒன், ஹீலிங். ஸோ எப்படி ஹீல் பண்ணுறது? நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இல்லை வந்து நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா என்னை நானே ஹீல் பண்ணணும். எப்படின்னா பை ரைட்டிங் மூலமாக நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்குது இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு நோட்டில் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது என்ன நானே வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். இந்த ஹீலிங் மூலமாக நான் அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு பாத்தோ இல்லை வந்து அதுக்கான திங்கிங்கோ இருக்கும். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் மறைச்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னல் எழுதுறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹீலிங்னே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளை ஹீல் பண்ணிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது உண்மை. நெக்ஸ்ட்டு 7th ஒன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஷார்ட் டேர்ம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க லாங் டேர்ம் கோல் வச்சு லாங் டேர்முக்கு ஷெடியூல் போட்டு அதை அடுத்தடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து டோட்டலாக ராங். இந்த மாதிரி லாங் டேர்ம் கோலை நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பெரிய கோல் வச்சதுக்கு நீங்கள் வந்து பெரிய பிளானாக போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளார உங்களால் அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாது. நான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைக்கிறது மூலமாக என்னோடய லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்சீட் பண்ண முடியும். அந்த டெய்லி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். இந்த மாதிரி இந்த 7 ஸ்டெப்ஸையும் வந்துமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல், அதாவது 100% சக்ஸஸ் ரேட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஒரு 20 days 25 days நீங்கள் வந்து இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது எகைன் அண்ட் எகைன் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நல்ல ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நீங்கள் சக்சீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே வருவேன். தேங்க்யூ, டாடா.